பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ஆண்டவர் கொடுத்தக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி மார்க் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். The book of Mark chapter 4 verse 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கேட்கலாம், எதனால் இந்த வார்த்தை எடுத்தோம்? காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது ஒரு மனுஷனோட வார்த்தைக்கு. ஆமென். யார் அந்த மனுஷன்? அவர் யாருன்னு தெரிந்தால் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லை, அதுக்கெல்லாம் முடிவுண்டு. அது மற்ற யாரும் இல்லை, நம்முடைய இரட்சகர் மீட்பருமான இயேசுவே. இந்த உலகத்தை படைத்தவர். உண்டாக கடவன் சொன்ன பொழுது சகலதும் உண்டாயிற்று. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்றும் கடலும் எல்லாம் அமர்ந்து போகும். ஆனால் அவர் யாருன்னு தெரியுதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த கால நேரத்திலே நீங்கள் எதை குறித்து நீங்க கலங்குறீங்களோ அவருடைய இடத்தில் சொன்னால் உங்களுடைய காரியத்துக்கு பதில் கிடைக்கும். அவர் உங்களை வழி நடத்துவார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு குரோர பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.